பிரச்சனையில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் காவல் சரகம் தேரிழந்தூர் வடபாதி தெருவைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் நடைபெற்ற வாராந்திர மனு விசாரணை நாளில் அளித்த மனுவில் மாரிமுத்து என்பவருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்து வருகிறது. அதனை காரணம் காட்டி ஊரில் உள்ள ஒரு சிலரை தூண்டிவிட்டு எங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவிலுக்கு செல்ல பாதை வேண்டும் என்று கூறி எங்கள் வீட்டிலேயே பிரித்து அகற்றி எனது மனைவி வளர்மதியிடம் தகராறு செய்து அவரை தாக்கி சென்றனர். இதுகுறித்து குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம். இந்த நிலையில் கோவில் கரக உற்சவத்தின் போது எங்கள் வீட்டில் தீபாராதனை எடுக்காமல் சென்றனர். ஏன் என்று கேட்டபோது ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக கூறி என்னை தாக்கினார். அங்கு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் இருந்து என்னையும் எனது குடும்பத்தினரையும் காப்பாற்றினார். எங்கள் குடும்பத்தினரை தாக்கி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். உடன் நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் காளிதாஸ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னினூர் வடபாதி தெருவை சார்ந்த மதியழகன் என்பவர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுடைய பட்டா இடத்துல அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்க, பின்னாடி ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயில்ல பக்கம் இருக்கிறதுனால ஒரு 2 அடி இடம் கேட்கறாங்க. ஏற்கனவே பொது இடத்துல இருக்குது, அதுல நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்போதுமே 10 ஆண்டு காலமா அந்த வழியில தான் கரகம் காவடி எல்லாமே போகுது. இல்ல ஒரு 2 அடி சேர்த்து கேட்கும்போது அந்த 2 அடி சேர்த்து கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு அந்த பகுதியிலிருந்து புதிய நாட்டாமையா போடப்பட்டிருக்கிற சென்னையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் பேர் மாரிமுத்து என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு கார் வாங்கிக்கிட்டு அந்த கார் உள்ளார வரணும், அந்த கோயில் வரைக்கும் போகணும், அதனால எனக்கு சாலையை அகலப்படுத்தி கொடுக்கணும்னு தொடர்ச்சியா டார்ச்சர் பண்றாரு. ஊர்ல ஒரு 5 பேரை வச்சுட்டு, ஒரு 5 கூட்டாளிகளை வச்சுட்டு, கூடவே கருணாநிதிங்கிறவரை வச்சுட்டு தெருக்கெல்லாம் அவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாரு. பிறகு கோயில் திருவிழா வந்தது. அந்த கோயிலையை பிரிச்சு எடுக்கணும் போது சரி காவல்துறையில சேர்ந்து பிரிச்சு எடுக்கணும்னு பிரிச்சு கொடுத்தோம். பிரிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே திடீர்னு கிராமத்துல ஒரு 5 பேரை தண்ணியை வாங்கி போட்டுட்டு இந்த கருணாநிதிங்கிறவரும் மாரிமுத்துங்கிறவரும் சதீஷ்ங்கிற பையனும் எல்லாரும் ஓடி அந்த இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து, வேலியை பிடிச்சி இழுத்து, என் மாமியார் வளர்மதி இருக்கிறாங்க, ஆமா மதியழகன், அவங்களை எல்லாரையுமே அடிச்சு துன்புறுத்தி முதல் நாள் போய் குத்தாலம் காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. பிறகு நேற்று திருவிழா, கோயில் திருவிழாவில் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம், உங்களுக்கு தீபாராதனை எடுக்க முடியாது அடிச்சு இவர் கன்னத்தில் அரைஞ்சி, காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருக்கும்பொழுதே, பாதுகாப்புக்கு இருக்கும்போது SP8 இருக்கிறாங்க, 2 SSI இருக்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை விளக்க கூட இல்ல, பிடிச்சி தள்ளி அங்க இருக்கிறது உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம், ஊர்ல தண்ணி கொடுக்க மாட்டோம், எதுவும் நீங்க ஊர்ல புழங்க கூடாது, சாலையில நடக்கக்கூடாதுன்னு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்க இந்த மாரிமுத்து செய்யறாரு. ஊர்ல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும்போது இவர் மட்டும் தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த இடம் வேணுங்கிறதுக்காக திட்டமிட்டு தாக்கி அவர் தாக்கினதுக்கு பெட்டிஷன் கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால இன்னைக்கு SP நேற்று DIG ஆஃபீஸ்ல தஞ்சாவூர்ல மனு கொடுத்துருக்கேன். அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி இன்னைக்கு SP ஆஃபீஸ்ல மயிலாடுதுறை SP ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருக்கேன். அவர் மேல நடக்க முடியல, குடும்பத்தோடு நாங்க முற்றுகையிடுவதற்கு தான் வேற வழி இல்லை.